ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்று ஒரு 67வது செய்தியை பார்க்கிறோம். இதற்கு முன்பு 65, 66 பார்த்தீங்க. அதில் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவருடையவன், கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் மாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்கு உட்பட்டு இருப்பீர்கள். இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8, 9, 10, 11 மையமாக வைத்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். உங்கள் ஆவியில் கிறிஸ்துவின் ஆவி உடையவராக வாழ்வது, இது தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் நம்மளை சீர்பொருந்தும், சரியான வார்த்தையில் வாழ வைக்கும், கிறிஸ்துவில் வேறு கொண்டவர்களாக வாழ வைக்கும். ஓகே, ஸ்தோத்திரம். நம்முடைய எண்ணங்களில், கிறிஸ்தவ சபை மக்களுடைய எண்ணங்களில் தவறானதை எண்ணங்களில் உட்புகுத்தி விட்டார்கள், மனதில் உட்புகுத்தி விட்டார்கள். அவள் கற்றுக் கொடுக்கிறது இது உயர்ந்தது, இது உயர்ந்த உபதேசம், இது உங்களை சீயோனுக்கு கொண்டு போகுது, பரலோகத்துக்கு கொண்டு போகுது, புதிய எருசலேமுக்கு கொண்டு போவோம். நம்ம தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அங்கே போய் நம்ம மனவாட்டியாக இருக்க முடியும், மற்றவங்களாம் வரவே முடியாது. எல்லாமே கேரண்டி இவங்க கொடுத்துருவாங்க. உங்கள் சொப்பனத்தில் வந்து ஏசப்பா வெளிப்படுத்தி பத்திரம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம தான் அங்கே இருப்போம், இது உயர்ந்த உபதேசம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டா அவங்கள போல, மற்ற கிறிஸ்தவங்களைப் போலவே நீங்கள் அவிசுவாசி, கேடுகட்டவர்கள், அவர் உலக கிறிஸ்தவர்கள், நம்ம தான் வேறு குறிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். எல்லா டுபாக்கூர் கொடுத்து எல்லா சபைக்கெல்லாம் மல்லாக்கா படுத்து வச்சுருப்பாங்க. கவனமாக கவனிங்க. அப்போது எண்ணங்களில் ஒரு ஆயர் எப்படி விதைக்கிறார், விதைங்கிறது தான் முக்கியம். சபையில் உள்ள ஆயர்கள். அப்போ இன்றைய மக்களுடைய எண்ணங்களில் தவறானதை உட்படுத்தி விட்டது. தவறானதை கற்றுக் கொடுத்து இதெல்லாம் வேறுபட்ட ஜீவியம், கிறிஸ்தவனா இதெல்லாம் விட்டுருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று மற்ற மதங்களில் இருக்கிறதை கொஞ்சம் திரித்து மக்களுக்கு போதித்து அதை உடையவராக மாற்றிவிட்டார்கள். ஸ்தோத்திரம். இங்கே என்னன்னா, ஒன்று மதம் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லை. இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின ஆவி இல்லை, தேவனுடைய ஆவி இல்லை. இப்படி தான் ரோம சபை இருந்தது. அவங்க அந்த காலத்துக்கு தத்துவம் எல்லாம் உள்ளே வந்துட்டு, ரோம தத்துவம், கிரேக்க தத்துவம், ஃபிலாசபி எல்லாம் உள்ளே வந்து நுழைஞ்சிட்டு இயேசு இல்லாமல் போயிட்டார். அதுக்கு தான் ரோமர் எழுதப்பட்டது. அன்றைய நாட்களில் இயேசுவின் ஆவி உடையவராக இருப்பதை விட்டு விட்டார்கள் அன்றைய மக்கள். சரிதானா? இன்றைக்கி நம்ம தேசம் முழுவதும் அது இருக்குது. அப்படி மாறுற பொழுது அதை எதிர்த்த ஒரு நல்ல நபர் யார் என்றால் பவுல். அவருக்கு தான் இந்த வெளிப்பாடை, கிறிஸ்து கலாத்திர 1:16 அவருக்குள் இருந்து வெளிப்பாட்டை கொடுத்தார். அவர் ஒருவருக்கு தான் ரெவலேஷன் நல்லா கிடைச்சது. ஸ்தோத்திரம். நீங்கள் 1 கொரிந்தியர் 1:12 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், 11 வாசிக்கும் பொழுது 1:11, என் சகோதரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்றும் குலேவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஓகே, உங்களை சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், அப்போலை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்வதில்லை, நான் இப்படி சொல்வது இல்லை, நான் இப்படி சொல்வதில்லை. கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுல் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டானா? பவுலின் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்களா? என் நாமத்தில் நான் யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுத்தானான்னு சொல்கிறாரு. அப்போது கிறிஸ்துவின் உடையவர்களாக வாழ்வதற்கு பதிலாக ஒருவனை சார்ந்தவர்களாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவரை சார்ந்தவர்களாக. எதை சார்ந்தவர்களாக? நல்லா கவனிங்க. பவுலை சார்ந்தவர்களாக,
பேதுருவை சார்ந்தவர்களாக, அப்போலோவை சார்ந்தவர்களாக இருந்து விட்டார்கள். அவங்கவுங்க போதனை அவங்களுக்கு பிடிச்சது, அவங்கள சார்ந்தவர்களாக மாறிட்டாங்க. இதுதான் டேஞ்சர். இப்படி தான் பல ஆர்கனைசேஷன்களும் இருக்குது, பல சபைகளும் இருக்குது, பல கொள்கை உடையவர்களும் இருக்கிறார்கள். அதை பவுல் அங்கீகரிக்கவே இல்லை. யூ ஆர் ஆல் ஒன். நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் உடையவர்கள், நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கவனிக்கணும். நான் அப்போலை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், இப்படி பல பிரிவாயிட்டாங்க. கிறிஸ்துவின் உடையவராக அங்கே யாருமே இல்லை. இன்றைக்கும் நம்மை சுற்றில் இருக்கிற திருச்சபைகளும் இப்படி தான் இருக்கிறார்கள். இன்றைய ஸ்தாபனம், சபை இப்படிப்பட்ட மனதில் நிரம்பி வாழுகிறது. அப்படி வாழவும் வைக்கிறார்கள். இன்றைய மக்கள் நடுவே பவுல், பேதுரு, அப்போலோ, யோவான் என்ற பிரிவினைக்காரர்கள் தேசம் முழுவதும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இவர்கள்தான் ஒரு ஹீரோவாக அவங்க எல்லாம் இன்னைக்கு பூமியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இவங்க எல்லாருமே கிறிஸ்துவின் உடையவர்களாக, கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக மக்களை வளர்க்கல. தங்களை சேர்ந்தவர்களாக, தங்கள் கொள்கையை சேர்ந்தவர்களாக, தங்கள் பிரிவினை சேர்ந்தவர்களாக, தங்களை பின்பற்றவர்களாக, தங்களுக்கு நிறைய பேர் லைக் கொடுக்கிறவர்களாக மாற்றிவிட்டார்கள். டேஞ்சர் அண்ணாச்சி பற்றி. அப்போ எழுப்புதலுக்கு எப்படி வரும்? நீங்கள் 5000 நாள் திருச்சபை உபவாசம் போட்டு ஜெபிச்சாலும் வரப்போகிறது கிடையாது. இந்த சீர்திருத்தம் இல்லாமல் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஆவி உள்ளவர்கள், கர்த்தரின் ஆவி உள்ளவர்கள், கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் இல்லாமல் போனார்கள். பவுலின் ஆவி உள்ளவர்கள், அப்போலோ ஆவி உள்ளவர்கள், கேபா ஆவி உள்ளவர்களாக மாறிப்போய் விட்டார்கள். இதே மாதிரி தான் இன்னைக்கு அவங்களுக்கு இதுதான் எங்களுக்கு, இதுதான் எங்களுக்கு, இதுதான் எங்களுக்கு, இதுதான் எங்களுக்குன்னு சொல்லி அதை சார்ந்த ஆவி உடையவராக மாறிவிட்டார்கள். அதுதான் மதம். அதுதான் மதம். இப்போ அதுதான் உங்களுக்கு ஹீரோவாக இருக்குது. சினிமாவில் ஒரு ஹீரோ இருக்கிறது போல, அரசியலில் ஒரு ஹீரோ இருப்பது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஹீரோக்கள் பவுல் வளர விடலை. அன்னைக்கு ஆவியானவர் அவரை கொண்டு வெளிப்பாட்டை கொடுத்தார். இதுதான் கிறிஸ்துவின் வெளிப்பாடு. அப்போ தேவனுடைய ஆவி உள்ளவர்கள், கர்த்தரின் ஆவி உள்ளவர்கள், கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள், இயேசுவை மரித்தோல் எழுப்பின ஆவி உடையவர்கள் இல்லாமல் போனார்கள். ஆகவே தான் இந்த ரோமர் 8, 9, 10, 11 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று டிக்ளேர் பண்ணப்படுகிறது. நீ கேபாவை சேர்ந்தவனாயிரு, நீ அப்போலோவை சேர்ந்தவனாயிரு, நீ எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாயிரு, எந்த பிரிவினை சேர்ந்தவனாயிரு, எந்த கொள்கை சேர்ந்தவனாயிரு, எந்த கூட்டத்தை சேர்ந்தவனாயிரு, எந்த ஜெபப்பறையை சேர்ந்தவனாயிரு, நீ கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அல்ல என்று ஆவியானவர் திருவலம் பெற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முற்காலத்தில் முதல் நூற்றாண்டில் ஜனங்களை, கிறிஸ்தவத்தை, மக்களை தங்களுக்குள் வைக்காமல் கிறிஸ்துவுக்குள் வைத்தார்கள். புரியுதா உங்களுக்கு? தங்களுக்குள் வைக்காமல் கிறிஸ்துவுக்குள் வைத்தார்கள்.
கிறிஸ்துவின் உடையவராக மாற்றினார்கள். கிறிஸ்துவின் சரீரத்திற்கு உரியவர்களாக மாற்றினார்கள். புதிய மனிதனை தரித்து கொண்டவராக மாற்றினார்கள். அதை தரித்து கொள்ள போதித்தார்கள். ஒரே சரீரமாக மாற்றினார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தின் தலையாக அவர்களை மாற்றினார்கள். தேவனுடைய ஆலயமாக அவர்களை மாற்றினார்கள். தேவனுடைய வாஸ்தஸ்தலமாக அவர்களை மாற்றினார்கள். தேவனுடைய நகரமாக அவர்களை மாற்றினார்கள். ஆகவே பவுலை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன் என்பது இல்லை. இயேசுவை சுதந்திரவாளியாகவும் இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளியாகவும் கிறிஸ்துவின் உடன் பங்காளியாகவும் அவர்களை மாற்றினார்கள். அதுதான் அங்கு வெற்றி இருந்தது. சபை தீப்பிடித்து எரிந்தது. உலகம் முழுவதும் எழுப்புதலுக்கு சென்றது. இதுதான் உங்கள் ஆவியின் ரகசியம். நீங்கள் யாருடையவர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பது முக்கியம். நீங்கள் யாருடையவர்கள் என்பது மிக மிக முக்கியம். உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பது முக்கியம். அப்போது கதிராமதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய ரகசியமாகும். இவையெல்லாம் கிறிஸ்துவின் ஆவினால் உங்கள் ஆவிக்குள் நடக்கிற மர்மமான காரியங்கள். உங்கள் ஆவிக்குள் இதெல்லாம் நடக்குது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள், உங்களுக்குள்ளே இது நடக்குது. ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியே நடக்கிறத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவத்தில் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அதுதான் டேஞ்சர். அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. 1000 உபதேசம், கொள்கை, விரோதம், அதாவது 1000 கொள்கை இருக்கலாம், 1000 உபதேசம் இருக்கலாம், 1000 போதனை இருக்கலாம், உயர்ந்த சத்தியம் இருக்கலாம். இதெல்லாம் அறிவில் அடைந்து மனதின் வழியாக கடைப்பிடித்து வாழுவதை கொண்டு இருப்பதால் தான் கிறிஸ்தவ சபை ஒரு மதம் போல் மாறிவிட்டது. அப்போ போதனை என்ற சாயங்கள் மனுஷனுடைய உள்ளத்திற்குள் கலந்து விட்டது. கிறிஸ்து ஆவியாக ஒரு மனுஷனுக்குள் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் ஆதிகால திருச்சபையில் இருக்கிற பிரச்சனை. உங்களுக்கு புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்போ கிறிஸ்துவின் ஆவி உங்கள் ஆவியில் பெறுவதுதான் மர்ம ரகசியம், சீக்ரெட். அதுதான் பெரிய சீக்ரெட். அவரோடு ஒரே ஆவியாக கலந்து இணைந்திருப்பதுதான் மர்ம ரகசியம். 1 கொரிந்தியர் 6:17. அப்போ நான் தேவனோடு ஒரே ஆவியாக இருக்கிறேன், அவரோடு கலந்து இணைந்திருக்கிறேன், கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக இருக்கிறேன் என்ற ஒரு வாழ்வு இருக்கும் என்றால், அப்பொழுதுதான் உங்களுடைய ஆவியின் ரகசியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியில் குடியிருக்கிறாரா? இயேசுவை மரித்தோர் எழுப்பினவர் உங்கள் ஆவியில் குடியிருக்கிறாரா? கிறிஸ்துவின் ஆவி உடையவர் உங்கள் ஆவியில் குடியிருக்கிறாரா? உங்கள் ஆவி ஆலயமாக்கப்பட்டதா? உங்கள் ஆவி தேவனுடைய வாஸ்தஸ்தலமாக மாற்றப்பட்டதா? தேவன் குடியிருக்கிற, வசிக்கிற, அவர் உலாவுகிற இடமாக மாற்றப்பட்டதா? இதுதான் ஒரே ஆவி உடையவர்களாக வாழ்கிற வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் ஆகும். அப்போது கிறிஸ்துவின் ஆவி ஒரு மர்ம ரகசியம், காண முடியாத ஒன்று காரியம். அவர் உங்கள் ஆவியில் கலந்து இணைந்து ஒன்றாக இருக்கும் போது அதுதான் வாழ்வாக கொண்டு வரும். உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவி உங்கள் ஆவியில் கலந்து இணைந்திருக்கும் பொழுது அதுதான் வாழ்வாக மாறும். உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆவியில். அப்போ தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ரோமர் 6 சொல்லுது. 1 கொரிந்தியர் 6 1 கொரிந்தியர் 6 ஒரு மோசமான மக்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எடுக்கிறேன் 6:10 நினைக்கிறேன்.
அங்கே 9லேருந்தே வாசிக்கிறது. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒரு அட்டவணையே வருது. வேசி மார்க்கம், விக்கிரகாராதனை, விபச்சாரக்காரன், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருடர், பொருளாசை, வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர்கள் இவங்களாம் பிரவேசிக்க முடியாதுன்னு. முடியாதது முடியும் என்பதாக அடுத்த வசனம் மாறுது. சிலர் இந்த 9ஆம் வசனத்தில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கீழே 10ஆம் வசனத்தில் அவங்க கருப்பு கண்ணாடி போட்டுக்கனால தெரியாமல் போயிடும். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க. எப்படி? வேசி மார்க்கமாக, விக்கிரகாராதனையா, ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, திருடன், பொருளாசக்காரன், கொள்ளையடிக்கிறவன், உதாசீனன், கொள்ளைக்காரனாக இருந்தீங்க நீங்கள்லாம். ஆனால் இயேசு நாமத்தினாலும் அவருடைய ஆவினால் நீங்கள் கழுவப்பட்டீங்க. இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் உங்களை ஆவினால் கழுவிட்டார். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீங்க. இப்போ நீதிமான் ஆக்கப்பட்டீங்க. யார்? என்னுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது இப்படிப்பட்ட தகுதியற்ற மக்கள். அவங்களுக்கு சொல்கிறாரு, இப்போ எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதி இராது. வேசித்தனம் பண்ணலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், ஆண் புணர்ச்சிக்காரனாக இருக்கலாம், பெண் புணர்ச்சிக்காரர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா என்னை கழுவிட்டார், என்னை பரிசுத்தமாக்கிட்டார். 13ஆம் வசனம் சொல்லுது. இந்த சரத்திற்கு கர்த்தரே உரியவர் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். இப்போ என்ன சொல்றாருன்னா, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் சரீரம், இது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறார். உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு மோசமான மக்களாக இருந்தார்களோ, தங்களுடைய சரீரங்களை காமங்களுக்கு பயன்படுத்தினார்களோ, இப்பொழுது அவர்கள் தங்கள் சரீரங்களை கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். தெரியுமான்னு கேட்கிறாரு. தெரியுதான்னு கேட்கிறாரு. அப்போ வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமாக இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? திருப்பி பழைய வாழ்க்கைக்கு போகலாமா? இப்பொழுது நீங்கள் கர்த்தரோடு இசைந்து ஒரே ஆவியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எங்க? 14ஆம் வசனம் பாருங்க. எவ்வளோ மோசமான ஒரு மக்கள், அழிக்கப்பட வேண்டிய மக்கள், சங்காரமாக்க வேண்டிய மக்களை தம்முடைய ஆவியினாலும் தம்முடைய நாமத்தினாலும் கழுவி அவங்களை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி அவங்களை கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றி அவருடைய ஆவியோடு கலந்திருந்திருக்கிற ஒரே ஆவியாக மாற்றிட்டார். ஸ்தோத்திரம். இப்போ என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இதனுடைய ஆலயம் என்கிறார். உங்கள் ஆவிக்குள் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 19ஆம் வசனத்தில். 2ஆம் வசனம் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள் சொல்லுகிறார். பழைய சரீரம் காம பாவங்களுக்கு வாழ்ந்தது, அதன் ஆசைகளுக்கு அடிபணிந்து அதை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது என்னை கழுவி விட்டார். என் சரீரம் கிறிஸ்துவின் சரீரம். என் ஆவியில் அவர் தங்கியிருக்கிறார். நான் அவருடையவன். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது. என்னை தேவாலயமாக்கி விட்டார். என் சரீரத்தில் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அப்போ மர்ம ரகசியமான மறைக்கப்பட்டிருந்த கிறிஸ்து அவர் உங்கள் ஆவியில் இருக்கிறார் என்று வெளிப்பாடு உண்டாகி வாழும் பொழுது மட்டும்தான், பழைய வாழ்க்கைக்கு போகாம ஒரு வெற்றியுள்ள ஒரு புது வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். உங்கள் சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததாக இருக்கும். எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். முன்னே நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவன் அல்ல, கொடூர பாவியாக என்னை கழுவி நீதியாக்கி பரிசுத்தமாக்கி அவர் ஆவி எனக்குள் குடியிருக்க வைத்து மீண்டும் அதே பாவ வாழ்க்கைக்கு என்னை போக விடாமல் ஆக்கி என் சரீரத்தை கிறிஸ்துவின் சரீரமாக்கி என் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துகிற வெற்றியுள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்று வாழ முடியும். அப்போ ஸ்தோத்ரம். இதுதான் ரோம சபையினுடைய மக்களுடைய ஒரு வரலாறு. இப்போ அவங்களுடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்துகிற சரீரமாக மாறிட்டு. ஸ்தோத்ரம். அப்போ கிறிஸ்துவின் ஆவி ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்குள்ளிருந்து அந்த கிறிஸ்துவின் நீதியின் நிமித்தம் உங்கள் ஆவி உயிர் உள்ளதாக ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் இருக்கிற
அந்த கிறிஸ்துவின் ஆவியை தினமும் அனுபவிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ உங்கள் ஆவியில் கிறிஸ்துவின் ஆவி கலந்திணைந்து ஒரே ஆவியாக அனுபவிக்கும் பொழுது எப்படி ரோம சபையினுடைய மக்களுடைய சரீரங்கள் பாவ இச்சைகளுக்கும் காமங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்ததோ, அந்த சாவுக்கு எதுவான சரீரம் செத்து கிறிஸ்துவின் சரீரமாக்கப்பட்டு தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக மாற்றப்பட்டு சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த லைஃப் தான் உங்களுக்கு உதவி செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே தான் நம்ம மிக முக்கியமான காரியத்தை காணணும். இப்படிப்பட்ட வேத பாடத்தை படிக்கும்போது தான் நம்ம மிக முக்கியமாக கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த லைஃப் தான் பாவத்தின் மேல் ஒரு வெற்றி வாழ்க்கை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு தான் நமக்கு ஒரு நல்ல உணர்வும் கிடைக்கிறது. இனி நான் பாவத்திற்கு பணிவிடை செய்ய மாட்டேன், பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டேன். நான் பாவத்துக்கு நீ ஊழியம் செய்ய மாட்டேன், நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், இந்த பாவ காரியத்தை நான் எப்பொழுதும் நான் கையில் எடுக்க மாட்டேன், என் மனதாலையும் சிந்திக்க மாட்டேங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் உருவாக ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் ரோமர் 8:12 நான் பாவம் செய்வதற்கு கடனாளி அல்ல என்ற வாழ்வு நமக்கு வருகிறது. எப்போ வருது? ரோமர் 8, 9, 10, 11 வந்தாதான் 12ஆம் வசனத்தில் நான் பாவத்திற்கு வாழ்வதற்கு நான் கடனாளி அல்ல, பாவத்தை செய்வதற்கு நான் கடனாளி அல்ல என்ற வாழ்க்கை வந்து 1 கொரிந்தியர் 6:19 படி 20 படி உங்கள் சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வருகிறது. இல்லாவிட்டால் என்ன உபதேசம் கேட்டாலும், இதே உபதேசத்தை கேட்டாலும் சரி, செவிடங்காதில் சங்கூதனம் மாதிரி நீங்கள் செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இது ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் அனுபவிப்பதாக வரணும். வெறும் போதனையாக ஏற்றுக்கொள்வதற்காக இந்த போதனை அல்ல. நல்லா பேசுகிறீங்க, நல்ல பைபிள் ஸ்டடி, சூப்பர் ஸ்டடி, இதை மாதிரி யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்கல, இதுக்காக இல்லை, உங்கள் வெற்றி வாழ்க்கைக்காக நான் போதிக்கிறேன். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து என் ஆவியில் இருக்கிறார். ஒரு காலத்தில் ரோமர் 8, 9, 10 படி நான் வாழ்ந்தேன். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். என் சரீரத்தில் நான் இப்பொழுது மகிமைப்படுத்துகிறேன். பாவம் செய்ய நான் கடனாளி அல்ல. அப்படி வாழும்போதுதான் நீங்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறீர்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் வாழ்க்கை அமையும். எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்ற வாழ்வு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவர்கள் தேவனுடைய ஆவியின்படி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ற அங்கீகாரத்தை உங்கள் ஆவியில் பெறுகிறீர்கள். புத்திரர்கள் என்றால் தேவன் தம்முடைய உரிமையை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் சுதந்திரவாளி, அத்தனை உரிமையும் உங்களுக்கு கொடுக்கிறார். இதான் உங்கள் ஆவியில் இருக்கிற மர்ம ரகசியமாகும். ஆவித்தான் இவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசு எனக்கு வெளிப்படுத்த சித்தமானார் என்று 1:16 கலாத்தியரில் பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ நாம் ஆவியில் சுதந்திரவாளியாக இருக்கு, நாம் தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட, அவருடைய புத்திரராக இருக்க, அவருடைய சுதந்திரவாளியாக இருக்க, அவருடைய உடன் பங்காளியாக இருக்க, எல்லாவற்றையும் பெற்று அணிவிக்க இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரைஸ் காட் ஸ்தோத்திரமுண்டாவதாக நீங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரராகும்படி உங்களை அவர் தெரிந்து கொண்டார். இதெல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியம். இக்காலத்தில் இவைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எபேசியர் 1:6. ஓகே. அப்போ மறைக்கப்பட்டதெல்லாம் இந்த எபேசியரில், கொலேசியரில், ரோமரில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது உங்கள் ஆவிக்குள் அப்பா பிதாவே என்று சொந்தம் பாராட்டக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கலந்து இணைந்து வைத்திருக்கிறார். ரோமர் 8:15. இதை அறியாமல் வாழக்கூடாது. எவ்வளோ கிரேட் லைஃப்.
ஒரு ஆசீர்வாதமான லைஃப் அவங்களுக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். எவ்வளவோ வெற்றியான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். மத சாயம், மதம் சார்ந்த உபதேசம், கொள்கை, பாரம்பரியம், இது மனுஷனுடைய கண்களை கூடாக்கி கிறிஸ்தவ ஆவியா உள்ள வைத்து அனுபவித்து நாம் பாவம் செய்ய கடனாடி இல்லைன்னு சொல்லி அதை வெறுத்து இந்த சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய புத்திரராய் சுதந்திரவாளியாய் உடன் பங்காளியாக மாற்றப்பட்டு எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இது இக்காலத்தினுடைய வெளிப்பாடு. முற்காலத்தில் அது வெளிப்படுத்தவில்லை என்று எபேசியர் 1:6 சொல்லுகிறபடி இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதனால் உங்கள் ஆவியில் அப்பா பிதாவை என்று தேவனை சொந்தம் கொண்டாடுகிற புத்திர சுவிகாரர் தன்மை கலந்திணைந்திருக்கிற அந்த பாக்கியத்தை நாம் அறியாமல் வாழக்கூடாது. ஒரு வெற்றி வாழ்க்கை உங்களுக்குள்ளேயே கர்த்தர் கொடுக்கிறார். அற்புதமான காரியங்களை செய்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் எங்கள் கற்றுக் கொடுத்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர், தேவனுடைய ஆவியும் உடையவர், இயேசுவை மரித்தோர் எழுப்பின ஆவியின் உடையவர்கள் என்ற வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆவியின் ரகசிய வாழ்க்கையை நாங்கள் பெற்று அணிவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.